கேரளாவில் கிடைத்திருக்கிற உள்ளாட்சி நகராட்சியில் கிடைத்திருக்கிற வெற்றி என்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாகம் தரக்கூடியது தான். ஆனால் அதே நேரத்தில் பீகாரோ வட மாநிலத்தில் ஒரு தேர்தலில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய உற்சாகத்தையோ தொண்டர்களுடைய உற்சாகத்தையோ குறைக்காது. மாநிலத்திற்கு மாநிலம் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையிலே மக்கள் வாக்களிக்கிறார்கள். இங்கே யார் ஆளுங்கட்சி, யார் எதிர்கட்சி, என்னென்ன கூட்டணி இருக்கிறது, இப்படி பல்வேறு விஷயம் இருக்கிறது வெற்றி தோல்விகளுக்கு. அது சராசரியாக ஒரே மாதிரியாக பார்க்க முடியாது. அதே மாதிரி கேரளாவில் காங்கிரஸ் எப்போவுமே பலமான கட்சியாக இருக்கிறது, ஆளுங்கட்சியாக தொடர்ந்து இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி 10 ஆண்டாக அங்கே இருக்கிறது. அதனால் அரசின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. சார், கேரளாவில் திருவனந்தபுரம் ஒரு தொகுதியில் பாஜக மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடிருக்கீங்க. இதுவே கேரளாவில் ஆட்சி நாம் பரமொழி உண்டு, ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரைன்னு. அதே மாதிரி எல்லாம் தோற்று போகிற இடத்துல ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சா கொண்டாடத்தான் செய்வாங்க, ஜெயிச்சதுக்காக அளவாக செய்வாங்க. அதனால் மாநிலம் முழுதும் காங்கிரஸ் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. அடுத்து கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கும் இங்கே 4 பஞ்சாயத்தில், ஒரு கார்பரேஷனில், 2 முனிசிபாலிட்டியில் அங்கே இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஜெயிச்சிருக்கலாம். அதை வெற்றி பெற்றவர்கள் கொண்டாடத்தான் செய்வாங்க. ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். அது ஏங்க ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சதுக்காக மாற்றம் உண்டாகுன்னா அப்போ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு நாங்கள் எங்களுக்கு பெரும் மாற்றம் உண்டாகும். இல்லை, இன்னைக்கு மாபெரும் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தொண்டர்கள், தலைவர்கள்லாம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. அது பொதுக்கூட்டம் தான். அது ஓட்டு திருட்டை கண்டித்து நடக்கக்கூடிய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம். நாளைக்கு பாண்டிச்சேரியில் இருக்க நிர்வாகிகளையோ தமிழ்நாட்டு நிர்வாகிகளையோ எந்த நேரத்தில் சந்திக்கிறார், எப்போ சந்திக்கிறாருங்கிறது இன்னமும் எனக்கு தெரிந்தவரை உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கி சாயங்காலம் கூட சந்திக்கலாம். நாளைக்கு சந்திச்சாருன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு சந்திக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா சாயங்காலம் ஃப்ளைட்டே போயிடுவேன். ஆனால் இன்னும் உறுதி செய்யப்படலை, அவ்வளோதான். பாஜக 50 அது என்னங்க இருக்குது, 53 கேட்கலாம், 83 கேட்கலாம். அது கேட்குறதுல எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கடைசியில் பேசி இறுதி முடிவு என்னங்கிறது தானே. ஒவ்வொரு கட்சியும் கூட நிற்கிற ஆசைப்படுறது, கூட சீட்டு கேட்குறது சகஜமான தேர்தல் நேரத்தில் இது காணக்கூடிய காட்சிகள். அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி என்ன செய்யப்படுதோ அதுதானே உண்மையான நம்பராக இருக்க முடியும். பிஜேபி 53 கேட்குறது, 83 கேட்குறதுங்கிறதுனால அப்படியே கொடுத்துருவாங்களா? எந்த கட்சி கேட்டாலும் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு கடைசியாக தானே தெரியும். ஏங்க, நான் சட்டமன்றத்தில் 6 தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன். புரட்சியில் எம்ஜிஆர் காலத்திலேயே செல்வாக்கான அந்த மக்கள் நாயகற்ற அவருடைய நெருக்கமான அமைச்சராக இருந்துட்டேன். துணை சபாநாயகர் எல்லா பதவியும் இருந்தாச்சு, டெல்லியிலே அமைச்சராக இருந்தாச்சு. சட்டமன்றத்தில் எல்லாம் நிற்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. சட்டமன்றத்தில் நிற்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டில் அமைச்சர் கொடுத்தா கூட நான் அமைச்சராக இருக்க மாட்டேன். புரியுதா? அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் ஒரு சின்ன ஆசை எம்பிக்கு இருக்குது, முடிஞ்சா நிற்பேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.